ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Trident Chef. இந்த வீடியோவில் நம்ம டேஸ்டியான சிக்கன் பீஸா வீட்டில் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 3/4 கப் அளவு வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துருக்கிறேன். தண்ணீர் ரொம்ப சூடாக இல்லாமல் லைட்டான சூடாக எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்க்குறேன். நான் இதில் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்க்குறேன். சுகரை நல்லா பவுடர் பண்ணி அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். நான் இதில் பவுடர் சுகர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சர்க்கரை எல்லாம் சீக்கிரமாக கரைஞ்சிடும். எல்லாம் நல்லா கலக்கியாச்சு. 3-4 நிமிடம் இது இருக்கட்டும். ஈஸ்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். 4 நிமிடத்துக்கு அப்புறமா பாருங்கள், ஈஸ்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பவுலில் நான் 2 கப் அளவு மைதா எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக மாவில் மிக்ஸ் ஆகிடும். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட் தண்ணீரை இதில் சேர்க்குறேன். மாவை நல்லா சப்பாத்தி மாவு பிசைந்து எடுக்கிறது போல் பிசைந்து எடுக்கிறேன். பாருங்கள், இதே போல் எடுத்த பிறகு நம்ம இதை ஒரு ஒர்க் ஏரியாவில் எடுத்துடலாம். ஒர்க் ஏரியாவில் எடுத்த பிறகு இதில் கொஞ்சமாக மைதா மாவு தூவி விடுறேன். மறுபடியும் இதை 1 நிமிடம் போல் நல்லா பிசைந்து விடுறேன். இந்த மாவை நம்ம நல்லா பிசைந்து எடுத்தால் தான் பீஸா ரொம்ப சாஃப்டாக வரும். அடுத்து இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அன்சால்டட் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். இது இந்த மாவு கூட சேர்த்து நல்லா பிசைந்து விடுறேன். இதனால் மாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா இழுத்து நல்லா பிசைந்து விடுங்க. 5 நிமிடம் போல் நல்லா பிசைந்து விடுறேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் ஒரு பவுலில் நல்லா எண்ணெய் வச்சு ப்ரஷ் பண்ணி விடுறேன். சைடு எல்லாமே நல்லா எண்ணெய் தடவி விட்டுடுங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் எடுக்கிறேன். இது மேலேயும் லைட்டாக எண்ணெய் தடவி விடுறேன். அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். இந்த மாவு நல்லா புளித்து டபுள் ஆகிறது வரைக்கும் இது இருக்கட்டும். 1 மணி நேரம் போல் ஆகும். இந்த மாவு புளித்து வர கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான சிக்கனை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 200 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கன் பாருங்கள், இதே போல் கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம இதில் மசாலா சேர்த்துடலாம். 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல, நான் இந்த 2 தான் சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சிக்கனை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பிஸாவில் சேர்த்தோம் அப்படின்னா பிஸா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆன பிறகு அடுத்த சைடு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுறேன். மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் 65 மசாலா கூட நீங்கள் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இனி நம்ம இதை எடுத்துடலாம். எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், மாவு நல்லா புளித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். மறுபடியும் இந்த மாவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த அளவு மாவுலேருந்து நம்ம 2 மீடியம் சைஸ் பீஸா ரெடி பண்ணலாம். அடுத்து இதுலேருந்து இதே போல் ஒரு பால் சைஸ் உருட்டி எடுத்துக்கிறேன். இனி இந்த பாலை நம்ம ஒரு ஒர்க் ஏரியாவில் எடுத்த பிறகு கை வச்சு நல்லா விரித்து விடுறேன். கை வச்சு விரித்து விட்டாலே நல்லா சாஃப்டாக சூப்பராக விரிச்சிடலாம். அடுத்து ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து கொஞ்சமாக மைதா தூவி விடுறேன். மைதாக்கு பதிலாக எண்ணெய் வச்சு நீங்கள் இதில் நல்லா ப்ரஷ் பண்ணி விடலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸாவோட பேஸை எடுக்கிறேன். அடுத்து இந்த சைடெல்லாம் விரல் வைத்து லைட்டாக அழுத்தி விடுறேன். அப்புறமா ஒரு ஃபோக் வச்சு உள்ளே அங்கங்கே இதே போல் குத்தி விட்டுடுங்க. இதனால் பேக் பண்ணுற நேரம் பிஸா ஈவனாக எல்லா சைட்லேயும் பேக் ஆகி சூப்பராக வரும். அடுத்து இது மேலே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பிஸா சாஸ் சேர்க்குறேன். பிஸா சாஸை சைடில் எதுவும் படாமல் உள்பக்கம் மட்டும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அடுத்து நான் 1/2 கப் மொசரல்லா சீஸ் எடுத்துக்கிறேன். இதில் 3/4 அளவு சீஸை ஃபஸ்ட்டு பேஸ் லேயராக சேர்க்குறேன். சீஸ் எல்லாமே இதே போல் தூவி விட்டுடலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வைக்கிறேன். மறுபடியும் இது மேலே கொஞ்சமாக சீஸ் போடுறேன். அடுத்து நான் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் எடுத்து இந்த சைடு எல்லாமே நல்லா ப்ரஷ் பண்ணி விடுறேன். ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக பால் இல்லைனா முட்டையை நல்லா கலக்கி எடுத்து நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். நான் இதில் ஆலிவ் ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணுறேன். அப்போ தான் அவுட்டர் லேயரோட க்ரஸ்ட்டு நல்லா சாஃப்டாக பன் போல் சூப்பராக ரெடியாகி வரும். நம்ம இப்போ பால் இல்லைனா முட்டையை வச்சு ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா வெளியில் உள்ள லேயர் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். அதனால நான் ஆலிவ் ஆயில் வச்சு பண்ணுறேன், நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக. வெளியே லேயர் எல்லாமே ஆலிவ் ஆயில் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஆலிவ் ஆயிலை நான் இதே போல் உள்ளே லைட்டாக விடுறேன். அப்போ தான் பீஸாவில் சூடு இல்லைன்னா கூட நம்மளுக்கு அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இது மேலே கொஞ்சமாக ஆரிகனோ, அப்புறமா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுடலாம். இனி நம்ம இதை பேக் பண்ணிடலாம். ஒரு ப்ரீஹீட்டட் அவனில் 200 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் நான் இதை பேக் பண்ணி எடுக்கிறேன். பீஸா எல்லாம் சூப்பராக ரெடியாகி வந்துடும்.
25 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் பிஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப நல்லா வந்திருக்குது. இனி நம்ம இதை கட் பண்ணிடலாம். பிஸாவோட க்ரஸ்ட்டு பாருங்கள் நல்லா திக்காக நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. நல்ல சீஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த பிஸாவை ரெடி பண்ணிடலாம். இது நம்ம பிஸா ஹட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. க்ரஸ்ட்டு ரொம்ப ஹார்டாக எல்லாம் இல்லை, க்ரஸ்ட்டு நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்குது. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியாக நல்ல சிம்பிளான சிக்கன் பீஸா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.